2005ஆம் ஆண்டு எங்களோட பாதை வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அதில் இருந்து பெரிய கோர்ட்டு அப்பீல் கோர்ட்டில் நடந்தும் அதுவும் தீர்ப்பு வழங்காமல் மெல்லா கோர்ட்டுக்கு பேருந்து எடுத்து போட்டு பாதையை பூட்டி மெல்லா கோர்ட்டுக்கு எடுத்து போட்டு பேருந்து மெல்லாத்திலையும் அந்த தீர்ப்பை பாதையாவாக்கு எந்த ஒரு இதுவும் சொந்தம் இல்லைன்றதை நிரூபித்து பாதையால் வாகனங்கள் போகக்கூடிய சான்றுகளை நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்டது. இன்று வரையும் தவதாசனவர் இருந்தவர் அதை செய்து தருவோம் என்று இல்லாமல் இப்போவும் எங்களுக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் போகிறதுக்கு பெரிய சிரமப்பட்டு கொண்டு தான் இருக்கணும். மழை வந்தால் நாங்கள் ரோட்டுக்கு வர்றது சரியான கஷ்டம். இனி பள்ளிக்கூட மாணவர்களில் இப்போ 3 பிள்ளைகள் இதுக்குள்ள அன்பேசுக்குரிய பிள்ளைகளாக இருக்கணும் பெரிய மாவட்டத்தில். அது இனி போக்குவரத்துகள் செய்கிறதுக்கு பெரிய ஒரு கரைச்சலும் துன்பமாக இருக்கிறது. நீங்கள் அதை எங்களுக்கு ஒழுங்குமுறையில் எடுத்து எங்களுக்கு பிரதேசத்தோட ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு இந்த ரோட்டை போட்டு தருமாறு நான் உங்களோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் 25 குடும்பம் பாவிக்கணும். நாங்கள் எனக்கு 68 வயசுங்கோ. எங்களுடைய அம்மா இந்த காலத்தில் இருந்து இந்த பாதையை அவை இந்த நிரந்தர பூமி என்றதை நாங்கள் நிரூபிக்கிறோம். என்னத்துக்காகன்னு சொன்னால் இந்த பாதைக்கு வந்தவுடனே அவாவே பிரச்சனைப்பட்டு கொண்டு இந்த பாதையை எங்களுக்கு பாதை இல்லைன்ற இதுக்கு சொல்லி கொண்டிருக்க அவைகள் வந்து பயந்து போய் கொண்டிருக்கு. அவள் குடும்பம் தான், அந்த குடும்பம் ஒன்று தான் எங்களுக்கு கூடிய அளவு பிரச்சனை. அந்த கோர்ட்ஸில் இருந்து தீர்க்கப்பட்ட இந்த பாதைக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. இந்த பாதையை அவை வாகனங்கள் எல்லாம் கொண்டு போய் அவைகள் இந்த பாதையை இதண்டு போய் வரலாம்டா. இதுக்கு இருதரப்பினரையும் இனி சண்டை இல்லாமல் இருக்க சொல்லி தான் தீர்த்து. எனக்கு இப்போ 41 வயசு ஆகிட்டுது. விழாகாலம் நாங்கள் இந்த பாதையை எங்களுடைய அப்பாண்ட அம்மாக்கள காலம் தொட்டு இந்த பாதையை தான் நாங்கள் 50 வருடத்துக்கு மேற்பட்ட பாதையாக இது பாவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுவரைக்கும் எங்களுக்கு பல நீதிமன்றங்கள்லையும் தீர்ப்பு வழங்கப்பட்டு எந்த தீர்ப்பையும் ஆட்சேபனைப்படுத்தாமல் சவாமலை பாலரமணி என்றவா அந்த பாதையை ஒரு குடும்பத்தவர் மட்டும் இந்த பாதையை 25 குடும்பம் போகிற பாதையை தடை செய்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு தவிசாளர் தற்போது தவிசாளராக இருக்கும் ஜெசிதன் அவர்கள் முதல் உறுப்பினராக இருந்தவர். அந்த காலந்தொட்டு அவர் இந்த பாதையை தான் உறுப்பினராக இருக்க புனரமைச்சு தாரன் என்று சொல்லி சேத்த பூசி தான் இந்த பாதையில் போய் சேத்த பூசிட்டு வந்து பிரதேச சபையில் நின்றும் அதை தான் இப்போது அவர் தவிசாளராக இருக்கிறார். தவிசாளராக இருந்தும் அவர் அதை எங்களுக்கு புனரமைச்சு தரதா இல்லை. இந்த பாதை வழக்கு நடக்க ஜெசிதன் அவர்கள் இந்த பாதை வழக்கு நடக்க ஜெசிதன் அவர்கள் சேத்தை பூசிட்டு இந்த பாதையை தான் புனரமைச்சு தரணும்னு சொல்லி பிரதேச சபையில் போய் அதை முன்னெடுத்து கதைச்சு தான் இந்த பாதையை எந்த கட்டத்திலையும் செய்து தருவேன்னு சொல்லி கதைச்சவர். இப்போ தற்போது அவர் தவிசாளராக இருக்கிறார். தவிசாளர் இருக்கும்போது இந்த பாதையை 25 குடும்பம் போகிற பாதையை ஏன் அவரால் செய்து தர முடியாது? அவரால் வடிவாக செய்து தரலாம், ஆனால் ஏன் அதை தாமதிக்கிறாருன்றது எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. இந்த ரோட்டை 25 குடும்பம் பாவிக்குது. அதில் கர்ப்பிணி தாய்மார்கள், மற்றது கேம்பஸ் படிக்கிற பிள்ளைகள், பாடசாலை மாணவர்கள், சிறுவர்கள் சரியான துன்பத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் போகைக்கெல்லாம் சப்பாத்து போட்டு கொண்டு போக இல்லாத ஒரு நிலையில் மழை காலங்களில் அரிய அளவில் தண்ணி நிற்கிது. அந்த தண்ணிகளால் தான் அவங்க ஷூவை கலட்டி கொண்டு போய் அங்கே போய் போடுறாங்க. மற்றது சின்ன பிள்ளைகளை பெற்றோர் மாதிரி தூக்கி கொண்டு போயினோம். அப்படியான கட்டத்திலேயும் இந்த பாதையை யாரும் முன்னெடுத்து செய்து தரீனம் இல்லை. இது யாழ்ப்பாணம் ஹைகோர்ட்ஸில் வழக்கு நடந்து திருப்பி மெல்லாத்துக்கு வழக்கு போட்டு மெல்லாத்துலேயும் இந்த பாதை சம்பந்தமாக எந்த ஒரு வழக்கும் போடையில்லாதன்னு சொல்லி தீர்ந்த பட்சத்திலேயும் இதை பிரதேச சபை முன்வரமாக எடுத்து அதை செய்து தரலாம். ஆனால் என்னத்துக்காக அதை பின்னடிக்கணும்ன்றதை எங்களுக்கு தெரியலை. இதை ஒரு கவனத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த பாதையை சரியான ஒரு முறையில் புனரமைத்து தருமாறு தாழ்மையாக கேட்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இப்போது 63 வயது. எங்களுடைய அப்பா என்ற காலம் தொட்டு நாங்கள் இந்த பாதையால் தான் எல்லோரும் போக்குவரத்துகள் செய்து கொண்டிருந்தது. இப்போ இவையெல்லாம் தற்காலிகமாக இப்போ இருந்தோண்டு இந்த பாதைகளுக்கு இவ்வளவு கரைச்சல் புற வர பிள்ளைகளுக்கு எங்களுக்கு இவ்வளோ கரைச்சல் தந்து கொண்டு கல்லுகள் முள்ளுகள் குப்பிகளை போட்டு போக முடியாத அளவுக்கு பிள்ளைகள் எல்லாம்
விழுந்தொடம்பி இந்த வெள்ளாங்களுக்கு விழுந்தொடம்பி பள்ளிடம் போகக்கூடியது நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பாதை பொற்சாலையும் பொதுவாக தீர்க்கப்பட்ட அவைக்கும் எங்களுக்கும் நான் பொதுப்படையாக தீர்த்த பாதை தீர்த்தும் இதை எங்களுக்கும் இடவுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியாக நீங்கள் தான் இந்த பாதைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழியாக காட்டி இந்த பிள்ளைகள் இதுக்கு இருக்கிற முதியோர்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லோரும் எந்த சிரமம் இல்லாமல் போகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒழுங்கை செய்து தருமாறு உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். எங்களுக்கு பிரதேச சபை தான் இந்த பாதையை தாங்கள் ஒழுங்கு செய்தாரோம் என்று சொல்லி யசிந்தன் இப்போ தவிசாளர் இருக்கிற இவர் தான் வந்து தான் குறிப்போடு தான் பாதையை தான் எல்லாம் உங்களுக்கு சீர் செய்ய. நான் இந்த பாதை சம்பந்தமாக கதைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இது நெடுநாளாக எங்களுடைய அம்மா அப்பா காலத்திலிருந்து நாங்கள் இந்த பாதையை தான் சொந்தமாக பாவிச்சு கொண்டு வரோம். எங்களுக்கு வந்து பழுக்கு யார் எங்களை சுற்றி சூழ உள்ளது, எங்களுக்கு வேறு தரப்பாதை இல்லை. நாங்கள் இந்த பாதையை தான் மெயினாக பாவிச்சுன்னு வந்துடுறாங்க. அப்போ இடையில் எங்களுக்கு இவங்க புதுசாகத்தான் காணிகள் வந்து வாங்கி வீடுகளை நாங்கள் கட்டி போட்டு எங்களுக்கு இதுக்குள்ள பாதை இல்லைன்னு சொல்லி அவைகளாக தான் வழக்கு கொண்டு போட்டது. அப்போ அந்த வழக்கு வந்து 3 நீதிமன்றத்தில் வழக்காடப்பட்டது. 3 நீதிமன்றத்திலையும் இவை தங்களுக்கான சொந்த உறுதியை ஒப்படைக்காத காரணத்தினால யாருக்குமே இதில் எந்த ஒரு தகுதியும் இல்லை, இதில் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த நீதவன் அவர் எங்களுக்கும் சாதகமாக இல்லாமல் அவைக்கும் சாதகமாக இல்லாமல் போக்குவரத்து பொதுவாக செய்யணுமென்று தான் தீர்த்து விட்டது. இதுகளாக நாங்கள் பிரதேச சபையில் போய் இந்த பாதையை எங்களுக்கு நீங்கள் கருத்தில் எடுத்து இந்த பாதையை புனரமைச்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. கேட்க அவைகளும் சில பிரச்சனைகளுக்கு இங்கே வந்து முகம் கொடுத்துருக்கணும். தாங்கள் வந்து செய்தாரம்னு சொல்லி ஏரியாக்களில் வந்து இந்த தவிசாளராக போய் இருக்கிற ஜெசிரண்டு பேர் முதல் உறுப்பினராக இருக்க ஏரியாவில் வந்து தானே பார்வையிட்டு இங்கே அது சம்பந்தமான ஆக்களோட பிரச்சனைப்பட்டு அந்த சேத்துக்குள்ள அவர் விழுந்து எழும்பி சரியான சேத்தோடு தான் பிரதேச கூட்டத்தில் போய் கதைச்சவர். தான் இந்த பாதையை செய்து கொடுக்கணும், அந்த பிள்ளைகள் அதுக்குள்ள சரியாக கஷ்டப்படுதுகள், பள்ளிக்கூட மாணவர்கள் நானே போய் அதுக்குள்ளே போக இல்லாமல் சேரோடு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி கதைச்சவர். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு அது சம்பந்தமான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. இப்போ அவர் எங்களுக்கு தவிசாளராக வந்திருக்கிறார். அப்போ நாங்கள் 2-3 முறையாக போய் கேட்டோம், நீங்கள் இப்போ தவிசாளராக இருக்கிறபடியாக எங்கள் இந்த பாதையை இருக்கா முன்னெடுத்து இதை செய்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் செய்தாரன்னு அதுக்கான இதோடு செய்கிறேன் இப்போ 3-4 தடவை சொல்லிட்டு ஆனால் இந்த பெரிய எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு இன்னும் பெறவில்லை. அப்போ நாங்கள் சாதகமாக இவைகளை கூட கேட்டுறாங்க, இனி பிரச்சனை வேண்டாம், இந்த பாதையை நாங்கள் எங்களுக்கு விட்டுத்தாங்கோ, நாங்கள் புனரமைப்பு நாங்களே செய்கிறோம்னு சொல்லி கேட்க அவைகள் அதுக்கு சம்மதம் இன்னும் தெரிவிக்கலை எங்களுக்கு அந்த பாதை சம்பந்தமான ஆட்கள். அதால் நாங்கள் மிக 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 கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறோம் இந்த பாதையால். ஏன்னு சொன்னால் தர்தக்காரர் திடீரென்று ஒரு ஆம்புலன்ஸ் வர இயலாது, மற்றது ஸ்கூல் பிள்ளைகள் போக இயலாது, சும்மா மழை பெய்திருக்குது போய் பாருங்கிற பாதையே அப்படி சேராக இருக்குது. ஒரு அவசரத்துக்கு ஒருத்தர் வரவே இல்லாது அப்படியே. மற்றது எங்களோட வீடு வாசல்கள் எல்லாம் புனரமைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்குது. அதில் எல்லாம் நாங்கள் ஒரு வாகனத்தை கொண்டு ஒரு மண்ணோ கல்லோ ஏதோ ஒன்று ஏற்றி எங்களால் செய்ய இயலாத ஒரு கட்டத்தில் நாங்கள் பின்தங்கி ஒரு கிராமமாகவே போய் கொண்டிருக்குது எங்களோட கிராமம். அதால் நீங்கள் இதை மிகவும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் இந்த பாதையை உங்களால் புனரமைச்சு தெரியலுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு இந்த பாதையை புனரமைச்சு தருமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளும்.